அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய இறுதி வணக்க நிகழ்வுகள் நேற்றைய தினம் டெஹ்ரானில் நடைபெற்று இன்று கத்தாரில் அவருடைய உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி நிகழ்வில் பங்காற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருந்தும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் முக்கியஸ்தர்கள், பாலஸ்தீன ஆதரவாளர்கள், செயற்பாட்டாளர்கள் கத்தாரின் தலைநகர் டோஹா இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட பின்னர் மத்திய கிழக்கு நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது? அமெரிக்கா மீண்டும் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் பிராந்தியத்திலும் மத்திய கிழக்கிலும் உலகிலும் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள், எங்களுடைய மண்ணிலே மதிப்புமிக்க விருந்தினரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர் அறைகூவலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய பதிலடி இருக்கும் என ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு தெரிவித்து விட்டார்கள். அதேபோல ஈரானுக்கான தூதுவர் ஐநா சபையிலும் இந்த கருத்தை நேரடியாக தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் அமெரிக்கா மீண்டும் இன்றைய தினம் இந்த காணொலியை பதிவேற்றுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்று விடுத்த எச்சரிக்கையை சாதாரண எச்சரிக்கையாக எண்ணி கடந்துவிட முடியாது. இந்த எச்சரிக்கையை அலட்சியமாக இஸ்ரேல் நினைத்து விட்டால் மிகப்பெரிய விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல் இஸ்ரேலினுடைய உளவுத்துறையும் அடுத்து வரும் மணித்தியாலங்கள் மிக கடினமான ஒன்றாக இருக்கும் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கையை விடுத்த சம நேரத்தில் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை தடுப்பதற்கும் இனப்படுகொலையாளி தங்களுடைய கூட்டாளியை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய போர்க்கப்பல்களை நேற்றே மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியிருந்தார்கள். நேற்று தெரிவித்திருந்தோம், 12 போர்க்கப்பல்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் இனப்படுகொலையை காரணை காப்பதற்காக அங்கே சுற்றி வளைத்து நிற்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஈரானினுடைய பதிலடி. கடந்த தடவை ஈரான் ஏற்கனவே சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸில் ஈரானிய தூதரகம் தாக்கப்பட்டு ஈரானினுடைய தூதர், சிரியாவினுடைய தூதர் கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு ஒரு பதிலடியாக ஈரானிலிருந்து ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சம நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதே ஒத்த தாக்குதலை போலத்தான் இந்த தாக்குதலும் நடக்கலாம் என அமெரிக்கா, இஸ்ரேல் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் மறுபுறத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் இன்னும் சில மணி நேரங்களில் எதிர்ப்பு அச்சில் இருக்கக்கூடிய அனைத்து போராளி இயக்கத்தின் முக்கியஸ்தர்களும் ஒன்று கூடி பேச இருக்கின்றார்கள். ஈரானினுடைய புரட்சிகர இராணுவ படையினுடைய தளபதி, லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்களினுடைய பிரதிநிதி, ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிகளினுடைய பிரதிநிதிகள் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து டெஹ்ரானில் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கின்றார்கள். சம நேரத்தில் அனைத்து முனைகளில் இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு எண்ணம் ஈரானுக்கு இருப்பதாகவும், இவ்வாறான ஒரு தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்றும் பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கின் நிலைமைகள் குறித்து ஆராய்ந்து வரக்கூடிய டோஹா பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியல் துறை பேராசிரியர், சிரியாவில் டமாஸ்கஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் கொடுத்த பதிலடியை விட இது ஒரு கடினமான தாக்குதலாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் ஒரே நேரத்தில் பலமுனை தாக்குதல்களை நடத்தும் ஒரு திட்டம்தான் ஈரான் தீட்டிக் கொண்டிருப்பதாகவும், இது ஈரானுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமாக, ஏனெனில் இஸ்மாயில் கனியே கத்தாரில் இருந்தார், அவர் துருக்கி சென்று வந்தார், எகிப்துக்கு சென்று வந்தார், பல இடங்களுக்கெல்லாம் சென்ற போது அவர் கவனமாக திரும்பி வந்தார். ஆனால் ஈரான் இவர்களுக்கு மிகவும் ஆதரவான ஒரு நாட்டின் தலைநகரத்தில் வைத்து இவர் கொல்லப்பட்டிருக்கின்றமை ஈரானுக்கும் ஒரு கரையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் நிச்சயமாக ஒரு பதிலடியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஈரானும் தள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல ஈரானிய மக்களும் ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கின்றார்கள். தங்களுடைய நாட்டுக்கு வந்த ஒரு விருந்தினருக்கு, பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களில் முக்கியமான இயக்கத்தின் தலைவருக்கு ஈரான் சரியான பாதுகாப்பை கொடுக்கவில்லையா என்ற கேள்விகள் ஈரானுக்குள்ளே எழுந்தும் ஈரானுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையைத்தான் அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரான் தன்னுடைய தாக்குதலுக்கு அனைத்து இயக்கங்களையும் உள்வாங்கி இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதுதான் பலருடைய ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது.
அதிலும் குறிப்பாக ராய்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பின்படி லெபனான் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்கள் ஏற்கனவே ஒரு தாக்குதல் அலையை ஆரம்பித்திருப்பதாகவும் நேற்றைய தினம் மாலைக்கு பின்னர் ஒரு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி ஏவி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன. ஏறக்குறைய 138 ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் இதில் பல ஏவுகணைகள் அயன்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டாலும் சில ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள்ளும் இராணுவ இலக்குகள் மீது வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது ஒரு பதிலடி தாக்குதல் கிடையாது, ஆனால் அதற்கான ஒரு ஒத்திகை வழக்கமான கிஸ்புல்லாவின் தாக்குதல் போல இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கலாம். ஏனெனில் ஏற்கனவே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இஸ்மாயில் கனியை கொல்லப்படுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாக கிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவரையும் துல்லியமான ட்ரோன் தாக்குதலில் ஈரான் தாக்குதல் நடந்த சமகாலத்திலேயே இஸ்ரேல் கொண்டிருந்தார்கள். இதனால் இவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்வில் நஸ்ரல்லா உரையாற்றி கொண்டிருக்கும் போதே இஸ்ரேலுக்குள் நூற்றுக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன என்ற செய்தி வழியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரான் ஒரு வான்வழியாக தாக்குதலை நடத்தினால் ஈரான் தாக்குதலை தடுப்பதற்கு சில அரபுலக நாடுகளே ஈரானுக்கு எதிராக ஈரான் ஏவக்கூடிய ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறிப்போம் என கூறியிருப்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறு கூறியிருக்கக்கூடிய 2 நாடுகள் ஜோர்டான், எகிப்து. ஏனெனில் ஈரானிலிருந்து ஒரு நேரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேலை தாக்கினால் அந்த அமைப்பை நீங்கள் பார்க்கும்போது இந்த திரையில் பார்க்கலாம். ஈரானில் இருந்து நேரடியாக ஏவுகணைகள் வந்தாலும் அது ஜோர்டான், எகிப்து எல்லைகளை கடந்து வர வேண்டிய ஒரு நிலைதான் அங்கே காணப்படுகின்றது. ஆனால் ஜோர்டான் தங்களுடைய வான் பகுதிக்கு மேலாக ஏதாவது ட்ரோன்கள் ஏவுகணைகள் சென்றால் அதை தாங்கள் இடைமறிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் தங்களுடைய வான் பகுதியை எந்த ஒரு தரப்பும் இந்த போரில் பயன்படுத்தக்கூடாது என எகிப்தும் ஜோர்டானும் கூறியிருக்கின்றார்கள். இத்தனை மக்களை 40,000 மக்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள், 15,000 குழந்தைகள் உட்பட. சிரியாவில், ஏமனில், லெபனானில் என அனைத்து பகுதிகளும், பாலஸ்தீனத்தில், காசாவில் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை தினமும் கொன்று ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்துகின்றார்கள். அப்படியான ஒரு கொடூரமான சியோனிஸ் ஆட்சிக்கு எதிராக ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தும் போது அந்த ஏவுகணைகளை தாங்கள் இடைமறிப்போம் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய கூற்றை இந்த அரபுலகமும் இஸ்லாமிய நாடுகளும் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனெனில் இஸ்லாமிய மக்களையும் முஸ்லீம் மக்களையும் தினமும் கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேலை ஏதாவது நாடுகள் தாக்கி விடாதா என அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களும் விடுதலை ஆர்வலர்களும் மிகவும் ஏங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்த முற்படும் போது தாங்கள் அங்கு வரக்கூடிய ஏவுகணைகள் தங்களுடைய வான்பரப்பை கடந்து செல்லும் போது இடைமறிப்போம் என்று கூறுவதெல்லாம் எவ்வகையான ஒரு மனிதநேயம் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர்கள் வெறும் சொல் மட்டுமல்ல, ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மீது சிறிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த போது அதிக அளவிலான ஈரானிய ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் மிசைல்களையும் இடைமறித்ததில் அமெரிக்கா, பிரிட்டிஷ் விமானப்படையுடன் சேர்ந்து ஜோர்டான் விமானப்படையும் ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் இங்கே நினைவு கூற வேண்டும். ஜோர்டான் நுனிநாக்கில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை கண்டித்து பேசினாலும் கூட மறுபுறத்தில் ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவிலான உறவை இரகசியமாக இஸ்ரேலுடன் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள் என நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது வர்த்தக ரீதியான உறவுகளாக இருக்கலாம், உளவுத்துறை தகவல்களை பரிமாற்றிக்கொள்வதாக இருக்கலாம். இவர்கள் அமெரிக்கா, இஸ்ரேலுடன் உறவாடி கொண்டு அதே அமெரிக்கா, இஸ்ரேல் கொல்லக்கூடிய பாலஸ்தீனர்களுக்காகவும் தாங்கள் பச்சாபதப்படுவதைப் போல ஊடகங்களுக்கும் வெளி உலகத்திற்கும் சப்பை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடுதான் ஈரான் தாக்குதலை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே எங்கள் வான்பரப்பை மீறி உங்களுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகள் சென்றால் நாங்கள் அதை இடைமறித்து அழிப்போம் என கூறியிருக்கின்றார்கள். இந்த நாடுகளுடைய செயற்பாடு தொடர்பாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர வேண்டும். அடுத்து குவைத் நாடு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மத்திய கிழக்கின் பல நாடுகளில் அமெரிக்கா தன்னுடைய விமானப்படை தளங்கள், இராணுவ தளங்களை வைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் மத்திய கிழக்கில் நடந்த ஈராக் போர், பல்வேறுபட்ட சம்பவங்களில் அமெரிக்கா தங்களுடைய கையை வைத்தே தங்களுடைய கண்ணை குத்துவது என்பார்கள். மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை பயன்படுத்தியே இன்னும் ஒரு இஸ்லாமிய நாட்டை தாக்கி அளிப்பது, இல்லாமல் செய்வது, தங்களுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களை எல்லாம் CIA, மொசாட்டை பயன்படுத்தி படுகொலை செய்வதென ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை அங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் குவைத் ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள்.
ஈரானை தாக்குவதற்கு ஒருபோதும் எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அதே போல குவைத்தில் அமெரிக்காவினுடைய இராணுவ விமானப்படை தளங்கள் இருந்தாலும் கூட குவைத்தினுடைய விமானப்படை தளங்களை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில், ஏனெனில் ஈரான் எங்களுடைய ஒரு நட்பு நாடு, நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என குவைத் கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக குவைத்தை போல ஒரு முதுகெலும்பு உள்ளவர்களாக இதே கருத்தை சொல்ல எகிப்துக்கோ ஜோர்டானுக்கோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கோ சவுதி அரேபியாவுக்கோ முடியவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். குவைத் இந்த கருத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல ஈரான் இராணுவத்தினுடைய புரட்சிகர குட்ஸ் படைப்பினுடைய தளபதி என்று குறிப்பிடுகின்றார். ஈரான் தாக்குதலை நடத்துவது எங்களுடைய தற்காப்பு உரிமைக்காக. ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் வரை அவர்கள் தாக்குதலை நடத்திவிட்டார்கள். இனியும் எங்களை பாதுகாப்பதற்கு, எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுப்பதற்கு இது ஒரு ஈரானை பாதுகாப்பதற்கான தாக்குதல். இந்த தாக்குதலில் அமெரிக்க விமானப்படை தலையிட்டால் அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் இந்த ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள் தலையிட்டால் அவர்களுடைய இராணுவ தளங்களும் நிச்சயமாக தாக்குதலுக்குள்ளாகும் என்ற ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை நாங்கள் குறிவைத்து தாக்குதலை நடத்துவோம் என்பதை ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் மத்திய கிழக்கில் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், சவுதி அரேபியா முதல் பஹ்ரைன் வரை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் பரவி கிடக்கின்றன. எந்த ஒரு நாடாவது அமெரிக்க பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தளங்களாவது எமக்கு எதிராக தாக்குதலில் தடுப்பதற்கு முன்வந்தால் அவை இலக்கு வைக்கப்படும். அதே போல எங்கள் மீதான தாக்குதலுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளும் நாங்கள் நிச்சயமாக தாக்குதலை அறிவிப்போம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஆண்டனி பிளிங்டன் முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவின் வெளியுறவு மந்திரிகளுடைய பைசல் பின் பர்கான் அல் ஷவுத்துடனும் மற்றும் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருடனும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பதற்றங்கள் குறித்தும் இந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலும் தாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாக ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்திருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன படுகொலையில் ஆயுதங்களை கொடுப்பவர்கள், உளவு தகவல்களை கொடுப்பவர்கள், இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் முதல் கொண்டு பாதுகாப்பவர்கள் அனைத்தும் செய்பவர்கள் அமெரிக்கர்கள். அதிலும் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று திரும்பிய நாட்களின் பின்னர் தான் ஹமாஸினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஹிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் எல்லாம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அறிந்திருந்தும் இவ்வளவத்திற்கும் பின்னணியில் செயற்படுபவர்கள் அமெரிக்கர்கள் என்று தெரிந்திருந்தும் அமெரிக்காவுடன் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை தணிப்பதற்கு எதை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையில் எங்களுக்கு புரியவில்லை. ஏனெனில் இந்த சண்டையை பின்னாலிருந்து இயக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீன போராளிகளையும் முற்றாக துடைத்தெடுக்க வேண்டும் என மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கும் பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதற்கும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் தொடர்ச்சியாக பல மாதங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இத்தனை விடயங்கள் நடந்த பின்னும் மத்திய கிழக்கில் அமைதியை அமெரிக்கா ஏற்படுத்தும் என நம்பி பேசிக்கொண்டிருக்கின்றார்களா, அல்லது அமெரிக்காவின் உடைய இஸ்ரேலினுடைய நட்பை தாங்கள் கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக தெரிந்திருந்தும் பாலஸ்தீன படுகொலையை அனுமதித்து கொண்டு அவர்களுடன் உறவாடி கொண்டிருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் இத்தனை பதற்றங்களுக்கு நடுவே அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுடன் பேசியிருக்கின்றார்கள் என்ற செய்திதான் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்மாயில் கனியேக்கு எதிராக இன்றைய நாளில் டெல் அவிவில் இருக்கக்கூடிய துருக்கிய தூதரகத்தில் அரை கம்பத்தில் துருக்கியினுடைய கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே துருக்கியில் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. துருக்கியில், பாகிஸ்தானில், ஏமனில், ஈராக்கில், ஈரானில் பல நாடுகள் இன்று துக்கம் அனுஷ்டிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே துருக்கியின் தேசிய துக்க தினமாக இருப்பதால் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் அமைந்திருக்கக்கூடிய துருக்கிய தூதரகத்தில் துருக்கி நாட்டினுடைய கொடி அரக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து அங்கே இருக்கக்கூடிய இன வெறி பிடித்த அமைச்சர் பென் கபீர் கொடியை இறக்கிய பிறகு இங்கு துருக்கியினுடைய தூதரகம் இருக்கக்கூடாது, அவர்கள் முழுமையாக கொடியை கலற்றிவிட்டு துருக்கிக்கு அவர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என தெரிவித்திருப்பதுடன் துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரையும் உடனடியாக திருப்பி இஸ்ரேலுக்கு அழைத்து கொள்ளுங்கள், துருக்கியுடனான அத்தனை உறவுகளையும் துண்டித்து கொள்ள வேண்டும் என்று பென் கபீர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஒருவர் இறந்தமைக்கு துக்க தினம் அனுஷ்டித்து அமைதியாக கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவதை கூட
அனுமதிக்காத அளவிலே தான் ஸ்டேலினுடைய ஜனநாயகம், ஸ்டேல் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களின் உடைய நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அடுத்து துருக்கிக்கும் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. எந்த விதமான ஒரு அறிவிப்புமின்றி திடீரென துருக்கி அதிகாரபூர்வமாக இன்ஸ்டாகிராம் முற்றாக இன்று துருக்கியில் தடை செய்வதான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அறிவிப்பின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரகம் இஸ்மாயில் கனியின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து 2 பதிவுகள், ஒன்று அவர் துருக்கிக்கு சென்று துருக்கி அதிபர் எர்டோகன் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த புகைப்படங்கள், அடுத்தது அவருடைய உயிரிழப்புக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் 2 பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள். அந்த பதிவுகள் சில மணி நேரங்களிலேயே இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தினால் தூக்கப்பட்டிருக்கின்றன, அதாவது அகற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு சாதாரணமாக ஒருவர் இறந்த அஞ்சலி செலுத்தும் பதிவு, பின்னர் துருக்கி இதை விசாரிப்பதற்குள் துருக்கி நாட்டிலே இருக்கக்கூடிய துருக்கி இணையப்பாவனையாளர்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை இஸ்மாயில் கனியைக்கு ஆதரவான பதிவுகளும் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தினால் அகற்றப்பட்டிருந்தன. இது துருக்கிக்கு மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்த, ஒரு சாதாரண ஒருவரின் இறப்புக்கு இரங்கல் தெரிவிப்பதை கூட இந்த இன்ஸ்டாகிராம் நிறுவனம், மெட்டா நிறுவனம் அனுமதிக்காத சூழ்நிலையில் அந்த நிறுவனமே எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை என இன்ஸ்டாகிராமை முற்றாக இன்று துருக்கி தடை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை துருக்கி அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வாட்ஸ்அப் நிறுவனம் தான் இஸ்மாயில் கனியினுடைய மெய்ப்பாதுகாவலரின் இடம் இருந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஊடாக அவர்களுடைய இருப்பிடங்கள் நகர்வுகளை துல்லியமாக கண்டறிந்து அவர்கள் ஸ்டேல் உளவுத்துறைக்கு காட்டி கொடுத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சகோதரத்துவ நிறுவனங்களான பேஸ்புக், வாட்ஸ்அப் இன்று இன்ஸ்டாகிராம் மீது மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை பலரும் எழுப்பியிருக்கின்றார்கள். அதை நிரூபிப்பதைப் போல இன்ஸ்டாகிராம் நிறுவனம் திடீரென அனைத்து பதிவுகளையும் நீக்கி துருக்கியில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஒருபுறம் நேரடியான யுத்தம், மறுபுறம் அரசியல் ராஜதந்திர ரீதியிலான பொருளாதார யுத்தம், மூன்றாவதாக ஊடக யுத்தத்தையும் அமெரிக்காவும் மேற்குலகமும் ஆரம்பித்திருக்கின்றன என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. இந்த அதிகளவான சமூக வலைத்தளங்கள் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டவர்கள் தான் உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள், இந்த கூகுள் நிறுவனம் உட்பட. எனவே அங்கு இடப்படக்கூடிய பதிவுகளை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவதற்கு கூட பலருக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற விடயங்கள் ஊடகத்தினுடைய குரலையும், ஏற்கனவே அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்களை இஸ்ரேல் படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் 2 ஊடகவியலாளர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடிய பிரஸ் உடைகளை அணிந்து அவர்களுடைய வாகனத்தில் தெளிவாக பிரஸ் மீடியா என்று எழுதப்பட்ட போதும் அந்த வாகனத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மூலம் 2 பேரை கொலை செய்திருந்தார்கள். ஒருவரும் இஸ்ரேல் நேரடியாக ஊடகவியலாளர்களை கொலை செய்து கொண்டிருக்கும் போது, மறுபுறத்திலே கருத்தியலை மக்களுக்கு பரப்பக்கூடிய, உண்மைகளை உலகுக்கு சொல்லக்கூடிய ஊடகங்களையும் தங்களின் கைகளில் வைத்துக்கொண்டு அவற்றை தடை செய்வது அல்லது அவற்றில் பதிவுகளை இட முடியாது செய்வது, அமெரிக்க மேற்குலகின் ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய, கருத்துரிமையை பற்றி பேசக்கூடிய, பேச்சு சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய இவர்களுக்கு எந்த வகையில் இது நியாயமான விடயம் என்பதை காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள்தான் கருத்தில் பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.